எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இயேசுவை தேடி இந்த பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு வேலை செய்ய அழைப்பு. லூக்கா 1 அதிகாரத்தில் கிறிஸ்மஸ் பாடல் இருக்கு. யோவான் ஸ்நானனின் தகப்பன் சகரியா பரிசுத்தாவியினால் நிறைந்தவராய் பாடிய அந்த பாடல்ல இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவனை பயமின்றி சேவிப்பதற்காக தான் எதிரிடமிருந்து தேவனால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த சகரியா பாடல் நாம் எதிரிடமிருந்து விடுதலையாக்கப்பட்டதே தேவனை சேவிப்பதற்காக தான் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துது. நாம் நன்றியோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியுடனும் தேவனுடைய பணி சேவை செய்ய வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டதோடு நின்று விடாது, தேவ பணி செய்வதற்கான ஒரு வாசல் நமக்கு திறந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம். நாம் விடுதலையாக்கப்பட்டதே அவரை பயமின்றி சேவிக்க வேண்டும் என்று கட்டாயத்தினால் அல்ல, நாம் மீட்கப்பட்டதினால் அவரை சேவிக்கிறோம் என்ற நினைவு நமக்கு வேண்டும். இந்த சுவிசேஷம் நற்செய்தியினால்தான் நாம பிசாசினிடமிருந்தும் பாவத்திலிருந்தும் நம்மளை ரட்சித்து மீட்டது. அதனாலதான் நம்ம விடுதலையோடும் முழு இருதயத்தோடும் ரட்சகரை சேவிக்க முடியுது. நம்மளால அவருக்கு தேவ பணி செய்ய முடியுது. ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் பிதாவே, எங்களை பாவத்தினின்று பிசாசின் பிடியிலிருந்து மீட்டு ரட்சித்து எடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நற்செய்தியை நீங்க அறிவித்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், இன்னைக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காக ஸ்தோத்திரம். அது நிமித்தமா உண்மை பயமின்றி சேவிக்க எங்களுக்கு கிருபை செஞ்சிருக்கிறீங்க. உங்க பணியை முழு இதயத்தோடு நாங்க செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த குறு செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்றால் இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க இதை அனுப்பி கொடுங்க. இது December 17, 2021 நான்சி டிமாஸ் வால்கமுத் என்பவருடைய சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராம்ல இருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.